தேமுதிக அவர் ஆர்ப்பாட்டம். வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தேமுதிக ஆர்ப்பாட்டம். பால் விலையும் உயர்ந்தாச்சு. கேப்டன் வழியில் கேட்கின்றார். கேப்டன் வடிவில் கேட்கின்றார். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தேமுதிக ஆர்ப்பாட்டம். கண்டன தீர்மானம் போட்டால் மட்டும் தண்ணீர் வருமா அண்ணாச்சி? கூட்டணி தர்ம கதையை எல்லாம் இங்கே எடுவனாத அண்ணாச்சி. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தேமுதிக ஆர்ப்பாட்டம். வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதே. கரண்டத்தான் காணோம் ஐயா. கரண்டு புல்லு மட்டும் எகிருது ஐயா. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தேமுதிக ஆர்ப்பாட்டம். மு க ஸ்டாலின் அண்ணாச்சி. தமிழ்நாட்டிற்கான தண்ணீரை திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டிக்கிறோம். தேமுதிக ஆர்ப்பாட்டம். வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. மின்கட்டண உயர்வை வாபஸ் வாங்க. ஜவுளித்துறையை காப்பாற்று. மின்சார துறையின் கடனை எல்லாம் மக்கள் தலையில் சுமத்தாதே. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உண்மை விசுவாசி அன்பு சகோதரர் கழகத்தினுடைய துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடைபெறுகின்றது. ஆகவே இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் முழுமையாக இருந்து நம்முடைய இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம். மக்கள் மனதில் என்றும் வாழும். மக்கள் மனதில் என்றும் ஆசிரியர் ஆர்ப்பாட்டம். கேப்டன் ஆசிரியர் ஆர்ப்பாட்டம். தேமுதிக பொதுச் செயலாளர். தேமுதிக அந்நியார் தலைமையில் ஆர்ப்பாட்டம். மக்கள் தலையில் இடியாய் வீழ்ந்த மின் கட்டண உயர்வுகளால் ஆர்ப்பாட்டம். மின் கட்ட உயர் கொள்ள விலையில் தனியார் கடையில் மட்டும் தனியார் மட்டும் கிடைப்பது எப்படி? அரசே பதில் சொல்லு, பதில் சொல்லு. இந்த விபதிர விளையாட்டு எச்சரிக்கை செய்கின்றோம். எச்சரிக்கை செய்கின்றோம். எங்கள் அந்நியார் மு க ஸ்டாலின் அண்ணாச்சே. மு க ஸ்டாலின் அண்ணாச்சே. காவிரி தண்ணீர் என்னாச்சு? காவிரி தண்ணீர் என்னாச்சு? அண்ணாச்சே தைரியம் இல்லை. அண்ணாச்சே கண்ணன தீர்மானம் போட்டால் மட்டும் தண்ணீர் வருமா அண்ணாச்சே? தண்ணீர் வருமா அண்ணாச்சே? கூட்டணி தன்மை கதையெல்லாம் எடுபடாதே அண்ணாச்சே. இங்க எடுபடாதே அண்ணாச்சே. அமெரிக்கா போக அண்ணாச்சே. அமெரிக்கா போக அண்ணாச்சே. கேப்டன் அவர்களின் நல்லாசியுடனும் எங்களை சிறப்பானதொரு வழி நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்புடன் அழைக்கின்றோம். தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து இந்த மின்கட்டண உயர்வு வந்து 3 முறையை உயர்த்தியிருக்கிறது. அது போதாதென்று இன்றைக்கு பாமாயில் அண்டு
பருப்பு ரேஷனில் 2 மாத காலமாக கிடைக்கவில்லை என்று மக்கள் அனைவரும் குறையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். இது அப்பாவி ஏழை மக்கள் மீது ஒரு சுமையை சுமத்துகின்ற வேலை. கண்டிப்பாக இந்த திமுக அரசு இந்த மின்கட்டணத்தையும் இந்த திரும்ப பெற்று ரேஷன் கடையில் பாமாயில் பருப்பு கிடைப்பதற்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நாளைக்கு 27ஆம் தேதி தான் இப்போ டெண்டரை விட போகிறாங்க. இந்த டெண்டரை விட்டு அதை 2 மாதம் பிறகு தான் ரேஷன் கடைக்கு அரிசியும் பாமாயிலும் வரும். ஸோ தொடர்ந்து இந்த 4 மாத காலமாக ஏழை மக்களுக்கு இந்த பாமாயிலும் பருப்பு கிடைக்காமல் இருக்கிறது. இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து திமுக அரசு செய்ய வேண்டும். அதே போல் கர்நாடக அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை அவர் பெற்றுத்தர வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தஞ்சை டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு ஒரு முறை 3 போகம் செய்தவர்கள் இப்போ 2 போகம் செய்கிற நிலைமை உருவாகிவிட்டது. இப்போது காவிரி தண்ணீர் அதிகமாக மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. தமிழக அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோழமை கட்சியோடு கர்நாடக அரசை அணுகி நமக்கு வர வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொண்டு இந்த மின்கட்டணை திரும்ப பெற வேண்டும் என்று தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாமாயில் இறக்குமதி பண்ணணும். இங்கே தேங்காய் எண்ணெய் அபரிமிதமாக இருக்குது. தேங்காய்க்கு விலை நிர்ணயம் பண்ணணுன்றாங்க. ஏன் இந்த தேங்காய் எண்ணெயை ரேஷனில் கொண்டு வரக்கூடாது? அதுக்கு யார் பண்ணுறாங்க? இல்லைங்க, அவங்களுக்கு எதில் அது வருமானம் வருதோ அதை தான் முக்கியமாக எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ பாமாயிலாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கான்ட்ராக்டு டெண்டர் எடுக்கிறது யாருன்னா திமுக ஆளுங்க தான். ஸோ இதனால தான் இன்றைக்கி அதிகமாக பாதிக்கப்படுது. எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. நீ சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம். நீ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் ஒன்றும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தாமல் இந்த பாமாயிலே கொடுத்து கொண்டுக்கிறாங்க. அதுதான் காரணம். சார், இப்போ தமிழ்நாட்டில் கொள்ளை சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்குது? அதை உண்மையிலே திமுக ஆட்சி வந்தாவே ரவுடிக்கு ராஜ்யம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இது வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு 590 கொலைகள் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மாற்றி எங்கே பார்த்தாலும் திண்டுக்கல், தஞ்சாவூர், திருச்சி, சென்னை எங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது. சட்டம் ஒழுங்கு மிகவும் பாதிச்சிருக்கு. அவருக்கு காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். கடுமையான நடவடிக்கை எடுத்து இருக்கிற ரவுடிகளெல்லாம் அடக்கி இந்தமாதிரி கொலை ஏற்படாமல் இருக்குது தடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும். இந்த கஞ்சா போதைப் பொருட்களோட பயன்பாடுனால நிறைய கல்லூரி மாணவர்களாலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய ஏற்பட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்க? இது எங்கே பார்த்தாலும் ஸ்கூலில் தான் இப்போ கண்டிப்பாக கஞ்சா விற்கிறாங்க. போதைப் பொருள் இதில் வர பூசி வர தமிழ்நாட்டில் அதிகமாக விற்பனை நடக்குது. இது கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டமே அந்நியார் தலைமையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம். இதை யாருமே கண்டுக்கிறதில்ல. கேட்டால் விற்கிறதே இல்லை. கரெக்டாக எல்லா இடத்துலையும் கிடைக்கல, பொய்யா சொல்கிறாங்க. எதிர்கட்சிகளாம் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மீடியாவில் திசை திருப்புறாங்க. ஆனால் இன்றைக்கி கல்லூரி மாணவர்கள் கண்டிப்பாக அதிகமாக பாதிக்கப்படுவது இந்த கஞ்சாவிலும் போதைப் பொருள் தான். தொடர்ந்து இந்த மின் கட்டண உயர்வுக்கு வெவ்வேறு காரணங்களை சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக மின் கட்டண உயர்வே ஏற்படலை. ஆனால் இவங்க உதய திட்டத்தை காரணமாக சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறாங்க? அரசியலுக்காக சொல்கிறாங்களா எப்படி? இல்லை, இவங்க ஓட்டு வாங்குறதுக்கு இவங்க உதய திட்டத்தை அறிவிக்கிறாங்க. இல்லை, மக்கள் கேட்டாங்களா? மக்கள் கேட்குறது மின்சார கட்டணத்தில் குறைக்க சொல்கிறாங்க. அது குறை. அதை விட்டுட்டு கேட்காதது போய் நீ கொடுத்துட்டு அவங்களுக்கு போய் கொடுக்குறேன்னு சொன்ன எதுக்கு? நீ ஓட்டு வாங்குறதுக்கோசம் நீ கேட்குற. நீ எங்கே தோற்று போட போகிறேன்னு சொல்லி ஓட்டுக்கு எப்படி பணம் கொடுக்குற மாதிரி சலுகையை கொடுத்து நீ ஓட்டு வாங்குறீங்க. இதுதான் எந்த அரசாங்கம் செய்யறது தப்பு. தேமுதிக ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் வாழும். மக்கள் மனதில் என்றும் வாழும். தமிழ்நாட்டிலே நியாய விலைக்கு கடைக்கு போனால் நியாய விலை கடைக்கு போனால் பருப்பும் இல்லை, பாமாயிலும் இல்லை. வாபஸ் வாங்க. மின் கட்டண உயர்வை வாபஸ் வாங்க. மக்கள் தலையில் சுமக்காதே. மின்சார துறையில் கடனை எல்லாம் மக்கள் தலையில் சுமக்காதே. சாதி மிரண்டால் காடு கொள்ளாதே. தமிழக விவசாயம் மிரண்டால் நாடு தாங்காது. காவேரி நீர் சூரியன் ஆட்சியிலே பில்ல மட்டும் பார்த்தாக்கா தலையெல்லாம் கேட்பனுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கழகத்தினுடைய நடுவர் மன்ற ஆணையை உடனடியாக அமல்படுத்து.
உச்ச நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்து. ஒரு டிஎம்சி தண்ணீரை உடனடியாக திறந்துவிடு. வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. காவேரி நீரை தர மறுக்கும் கர்நாடகம் என்ன தனிநாடா? வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு. எச்சரிக்கை செய்கிறார், எச்சரிக்கை செய்கிறார். எங்கள் அந்நியாய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கும். கரண்ட் கோட்டில் வாழும் மக்களின் வறுமை கோட்டில் வாழும் மக்களை வறுமை கோட்டின் வாழும் மக்களை வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களை வறுமை கோட்டில் விளங்கி வரும் அச்சய பாத்திரமாக விளங்கி வரும் வறுமை கோட்டில் வாழும் மக்களின் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களை அச்சய பாத்திரமாக விளங்கி வரும் அச்சய பாத்திரமாக விளங்கி வரும் நியாய விலை கடைகளிலே நியாய விலை கடைகளிலே நியாய விலை கடைகளிலே நியாய விலை கடைகளிலே கொடுக்கின்ற பருப்பு மற்றும் கொடுக்கின்ற மாயிலை நிறுத்தாதே 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 நிறுத்தாதே. செல்வ செழிப்பில் புரளுகின்ற செல்வ செழிப்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலினே தமிழக முதல்வர் ஸ்டாலினே மாயிலையும் பருப்பையும் நிறுத்தாதே 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 நிறுத்தாதே. அடிக்காதே 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 அடிக்காதே. நியாய விலை மின்கட்டண உயர்வை கண்டித்து மின்கட்டண உயர்வை கண்டித்து மக்கள் கஷ்டம் அறியாத திமுக அரசை கண்டித்து திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம். வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு. மக்கள் வாழ்வை வாட்டி வதை மின்கட்டண உயர்வை வாபஸ் வாங்கு மின்கட்டண உயர்வை வாபஸ் வாங்கு. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை அமல்படுத்திய நிர்வாக திறமையற்ற திமுக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். எங்கள் அந்நியார் ஆணைப்படி மின்கட்டண உயர்வுக்கு காரணமான திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தேமுதிக ஆர்ப்பாட்டம். அரசை கண்டித்தும் எங்களுடைய தலைமை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களின் அந்நியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் நிகழ்ச்சியில் எந்த ஒரு நிகழ்ச்சியராக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தக்கூடிய மாவீரனாகவும் கேப்டன் இருக்கிற காலத்தில் நம்பிக்கைக்குரிய ஒருவராக இருக்கக்கூடியவரும் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய தலைமை கழகத்தில் இந்த ஆணையை இப்பொழுது விழுப்புரத்தின் மாவட்டத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டத்தை நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அருமை மாவட்டத்திற்கு கேப்டன் இருக்கின்ற காலத்தில் பல்வேறு வழக்குகளை சந்திப்பதற்காக விழுப்புரம் மாவட்டத்திற்கு நாங்கள் எல்லாம் வருகை புரிந்துள்ளோம் என்று அவருடைய குரல் ஒடிக்கக்கூடிய இடத்திலிருந்து நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்தி செல்கின்ற பொதுச் செயலாளர்